மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th அதாவது மாற்றம் டெஸ்டோடைய டெஸ்ட் நம்பர் 11க்கான எக்கனாமிக் டிஸ்கஷன். இதுதான் எக்கனாமிக்ஸோடைய கடைசியான போர்ஷன் டெஸ்ட். சரிங்களா? என்ன டாபிக்? ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ். நமக்கு டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கொஸ்டின் ஃபுல்லாக ஸ்கீமாக இருக்கும். சரிங்களா? புக்கில் கொடுத்துருக்க ஸ்கீமு, புக்கில் இல்லாத ஸ்கீம்ஸும் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா? அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் ப்ராப்ளம்ஸ், சமூக பிரச்சனைகளான மக்கள் தொகை, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, வறுமை. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். The program of Sarva Shiksha Abhiyan is aimed at. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எதுக்காக? சர்வ சிக்ஷா அபியான். நம்ம ஊர்ல இந்த ஸ்கீம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும், அதாவது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கூடத்துலையும் அதான் ஸ்கூலில் தான் இருக்கும். தொடக்க பள்ளியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பென்சில் வரைஞ்சிருப்பாங்க. வெளி தெரியுற மாதிரி ஒரு நட்ராஜ் பென்சில் வரைஞ்சி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை, பின்னாடி ஒரு பையன் டபுள்ஸ் போகிற மாதிரி அப்படியே பறந்துக்கிட்டு புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு லோகோ வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கீம் தான் அந்த லோகோ. சரிங்களா? அந்த லோகோ தான் இந்த ஸ்கீமுக்குரிய லோகோ. அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஓகேங்களா? அதான் எஜுகேஷன் டு ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சொல்லும்போது அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா, நீங்க ஆன்லைன்ல பார்க்கும்போது 2001 கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா நம்ம எஜுகேஷன் இயர் அப்படின்னு சொல்லும்போது 2001, 2002 அந்த எஜுகேஷன் இயர்ல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். இதை தொடர்ந்து 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு ஏற்படுத்தினாங்க. இதுக்காக எல்லாரும் 6 to 14 வயது குழந்தைகள் எல்லாரையும் பேரண்ட்ஸ் கம்பல்சரி அனுப்பணும், ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாகவும் அடிப்படை உரிமைகளாகவும் அதை சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, அதை தொடர்ந்து தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டையும் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதை தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமா ஓகே வேறு வருடங்கள்ல. அப்போ இந்த ஸ்கீம் தான் அதுக்கு பேஸ்மெண்ட். எல்லாருக்கும் பேசிக்கான ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும். அதான் அனைவருக்கும் கல்வி இயக்கம். அப்போ எல்லா மாணவர்களுக்கும் எஜுகேஷன் கொண்டு போகணும். பார்க்கலாமா? ஏழை மக்களுக்கு இலவச உணவு அதுவா? கிடையாது, வாய்ப்பு இல்லை. குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல். எஸ், இதுதான் கரெக்ட். நான் சொல்லிட்டோம்ல, அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது, ப்ரொவைடிங் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். இது வேற மாதிரி கூட ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி இயக்கம் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. கீழே ஒரு 4 ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் ஸ்கீம் நிறைய 4 கொடுத்துருந்தாங்க. அதுல சர்வ சிக்ஷா அபியான் நீ சூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட்டா? பார்க்கலாமா? சர்வசிக்ஷா அபியான் இயர் முக்கியம், அது தொடர்ந்து அமெண்ட்மெண்ட் முக்கியம். அடுத்து திருப்பி ஸ்கீம்ஸ். நான் சொல்லிட்டேன், முதல் 20 கொஸ்டின் ஸ்கீம்ஸ் பத்தி அதிகமா இருக்குது. ட்ரைசெம் டீல்ஸ் வித் த ட்ரைனிங் ஆஃப், இது ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்கீம் பெரிய பேரா வச்சிருப்பாங்க. சிம்பிள். இப்போ அதுவும் இப்போ ரீசெண்டா வர ஸ்கீம் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா பிஎம்னு ஸ்டார்ட் ஆகும். பிஎம் ஜன்தன் யோஜனா, ஓகேங்களா? பிஎம் ஆதர்ஷ் யோஜனா, இந்த மாதிரி பிஎம் தொடங்கி வரும். அந்த காலத்துல வேற பேர் வச்சிருப்பாங்க. அதான் ட்ரைசம், ட்ரைனிங் ஃபார் யூத் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதான் ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்க, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 18 வயதிலிருந்து 35 வயது இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுவதற்கான பயிற்சியை கொடுக்கணும். ஓகேங்களா? என்ன பயிற்சி தான்? ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி மெக்கானிக், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பயிற்சி கவர்மெண்டே கொடுக்கும். ஓகே, ஏசி மெக்கானிக், அப்புறம் ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கு, ஓகேங்களா? சின்ன எலக்ட்ரீஷியன் வேலை, இதெல்லாம் கவர்மெண்டே சொல்லி கொடுத்து அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு பயன்பாடு தான் இது. ஓகேங்களா? இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1979. ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோப்பா. ஒவ்வொரு ஸ்கீமோடைய மோட்டோன்னா அது என்ன நோக்கம் அதை படிச்சுக்கோ. அந்த ஸ்கீமு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது படிச்சுக்கோ. விரிவாக்கம் இருந்தால் விரிவாக்கம் படிச்சுக்கோ. சரியா? இதுதான். ஓகேங்களா? ரொம்ப ஒரு சில ஸ்கீம் தான் ரேரா டேட்டை தான் கேட்பாங்க. சரிங்களா? நமக்கு ஒரு சில முக்கியமான ஸ்கீம் மட்டும் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் டேட் தேவை, இயர் கம்பல்சரி படிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ ட்ரைசம் எதுக்காக சொல்லிட்டேன்? கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய தொழிலை தொடங்குவதற்காக. அதுதான் சுய வேலை வாய்ப்புனா சுய தொழில் தான். சரிங்களா? மீதியெல்லாம் பாருங்க, இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு அது கிடையாது, இளம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, இளம் விஞ்ஞானிகள் வேலை வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் கிடையாது. கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய தொழில்களுக்காக. ஓகே, ரைட்டா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து கூட்டுறவு சங்கத்தின் அடிப்படை அம்சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ், கூட்டுறவு சங்கம்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள், ஓகேங்களா,
அது குறித்தான அதோடைய கொள்முதல், அதோடைய விற்பனை, அது சம்பந்தமான எல்லா விஷயமும், அதுக்கு கடன் வழங்குறது, எல்லா விஷயத்தையும் இந்த சங்கம் வந்து பார்த்துக்கும். அதுதான் கூட்டுறவு சங்கம். இது வந்து நிறைய இடங்கள் கிராமப்புறத்தில் பார்த்துருக்கோம். பாலுக்கு தனியாக இருக்கும், நெசவாளர்கள் தனியாக வச்சுக்குவாங்க, விவசாயிகள் தனியாக வச்சுருப்பாங்க, நிறைய இடங்கள்ல இருக்கும். இது இது ரொம்ப காலமாகவே இருக்குது. சரிங்களா? பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்குது. ஆனால் இதற்கு ஒரு நல்ல ஒரு சட்ட வடிவமாகவும் அரசியலமைப்பு வடிவமாகவும் கொடுத்தது பார்ட், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன்ல பகுதி இருக்கா, அந்த பகுதியில சேர்த்துக்கிட்டாங்க. பகுதி 9B சேர்த்துக்கிட்டாங்க. 97வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 சேர்த்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதாவது கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சங்கங்களை அரசியலமைப்புல ஒரு பகுதியாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் 97வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த கூட்டுறவு சொசைட்டியோடைய முக்கிய அம்சம் என்ன கேட்கிறாங்க பார்க்கலாமா? ஒரே இடத்துல நுகர்வோர் பொருட்கள் கிடைப்பது. ஆமா, அதாவது எல்லா பொருள், நுகர்வோர் தேவையான எல்லா பொருளுக்கும் ஒரே இடத்துல கிடைக்கிறது. அதான் சொசைட்டி சொல்றோம். ஆமா, கரெக்ட் தான்ப்பா. அடுத்து மலிவான விலை மற்றும் நல்ல தரம், குவாலிட்டி. அதாவது டைரக்டா வந்து யாரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோமா, நல்ல குவாலிட்டியா இருக்கும். டைரக்டா வாங்கி விற்கிறதுனால இந்த மிடில் மேன், இடைத்தரகர்கள் தவிர்க்கப்படுகிறார்கள். இதனால என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, விலைவாசி ரொம்ப அதிகமா இல்லாம கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, மலிவான விலை மற்றும் நல்ல தரம் இருக்குது. ஓகேங்களா? உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் விற்பனை, அதெல்லாம் முக்கிய அம்சம் கிடையாது. விற்பனை தான், ஆனால் அது முக்கிய அம்சம் கிடையாது. அப்போ இந்த ரெண்டும் முக்கிய அம்சம். ஏயும் பி தான் முக்கிய அம்சம். இதெல்லாம் நீ வந்து உட்காந்து படிச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்த பாரு, ஊரை சுற்றி பாரு, கூட்டுறவு சொசைட்டி போய் பாரு, சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காம இதெல்லாம் நீ பார்த்தினாலே நீ என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து டி, ஏ அண்ட் பி. எந்த ஆண்டு கூட்டுறவு சங்கம் மாநில அரசின் கீழ் வந்தது? சூப்பர் கொஸ்டின் பாருங்க. ஒரு காலத்துல கூட்டுறவு சங்கம்ங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் பாடியா இருந்தது. ஓகேதா? அதுக்கப்புறம் தான் அதை என்ன மாத்திட்டாங்கன்னா மாநில அரசு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது சார், கூட்டுறவு சங்கம்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து 1998 ஒரு ஆப்ஷன் இருக்குது, 47 ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம 98 போடலாம் அப்படின்னு வச்சு அதை போட்டக்கூடாது. சரிங்களா? நான் சொல்லிட்டேன், கூட்டுறவு சங்கர விஷயம் பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா? தோற்றுவிக்கப்பட்டது கேட்கற எந்த ஆண்டு மாநில அரசு கீழே கொண்டு வந்தது அப்படின்னா, பிரிட்டிஷ்ல நீ ஹிஸ்டரி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. 1919ஆம் ஆண்டு மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வரும். அந்த சட்டத்தின் அடிப்படையில மாகாணங்களுக்கு, அந்த டைம்ல மாகாணம் சொல்லுவாங்க, மாநிலங்களுக்கு கொஞ்சமான என்ன சொல்லுவாங்க உரிமைகளை கொடுத்து அதுல இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கத்தை அதை கீழே கொண்டு வந்திருப்பாங்க. 1919 தான் இந்த கூட்டுறவு சங்கம் மாநில அரசு கீழே கொண்டு வரப்பட்டது. புரியுதா? ரைட்டா? அடுத்து போலாமா? அடுத்து ரொம்ப நல்ல ஸ்கீமு, இப்படி எல்லாம் ஒரு ஸ்கீம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கீம். ஓகேங்களா? ஆனா வந்து எல்லா ஸ்கீமும் அதாவது நல்ல ஸ்கீமா இருக்கும். ஒரு சில ஸ்கீம் எல்லாம் வந்து ஒன்று அந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்துபவர்களுடைய குறைபாடாக இருக்கலாம், அதாவது அந்த ஸ்கீமில் பங்கேற்பவர்களுடைய குறைபாடாக இருக்கலாம். அதனால அந்த ஸ்கீம் வந்து பெரிய அளவுக்கு பிரபலமாகாமல் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான், எம்பிக்களுடைய வாலண்டரி இல்லாமல் போச்சு. அதனால இந்த ஸ்கீம் வந்து பிரபலமாகல. எனக்கு பிடிச்ச ஸ்கீம் சொல்ல போனால், அதாவது சன்சத் ஆதர்ஸ் கிராம் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. SAGO, சன்சத் கிராம் யோஜனா. இந்த வார்த்தையை வச்சு இந்த ஸ்கீம் எதை பற்றி பேசுதுன்னு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். கிராம் அப்படின்னு இருக்குதா, அப்போ கிராமத்தை பத்தி பேசுது. ஓகே, அந்த வார்த்தையை வந்து க்ளூவா வச்சுக்கோ, கிராமத்தை பத்தி பேசுது. அதுவே சொல்லியிருக்காங்க, திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு எம்பியும், நல்லா நான் வச்சுக்கோ, ஒவ்வொரு எம்பியும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அதை 2016ஆம் ஆண்டுக்குள் முன்மாதிரியான கிராமமாக மாற்றும் திட்டம் பிரதமர் மோடி அவர்களால் எப்போது தொடங்கப்பட்டது? கவனிச்சுக்கோ, இந்த ஸ்கீமோடைய நோக்கம் கேட்கல, அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படித்தானே? ஆமா. இந்த திட்டம் என்ன? ஒவ்வொரு எம்பி என்ன செய்யணும்? ஒவ்வொரு எம்பினா மக்களவையில் இருக்கக்கூடிய எம்பியும் சரி, மாநிலங்களவை லோக்சபா ராஜ்யசபா 2 எம்பிக்களும் என்ன செய்யணும்னா அவங்க தொகுதிக்கு உட்பட்டோ அது வேற எங்கனாலும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கணும். தத்தெடுக்க என்ன செய்யணும்? இந்த ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணணும். அந்த கிராமத்தை மேம்பாடு செய்வதற்காக அரசாங்கமே நிதி தரும். ஆல்ரெடி எம்பி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு இருக்குது. ஓகேங்களா? அதுவே யார் பாதி எம்பி பயன்படுத்துறதே இல்லை. அதாவது அந்த தொகுதி மேம்பாட்டிற்காக ஒரு நிதி ஒதுக்குவாங்க, பாதி எம்பி இதை பயன்படுத்துறதே இல்லை. அது எம்பிக்கு அப்படி நிதி இருக்கா அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து அந்த எம்பிகளுக்கு ஒரு என்ன இல்லை, இந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்குதாங்க. இதுல வந்து 700 எம்பி இருக்காங்க பாருங்க. லோக்சபா இருக்க கூட 545, ராஜ்யசபா இருக்க 543, இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக 700க்கு மேல எம்பி இருக்காங்க. இந்த 700 எம்பிகள்ல
கிட்டத்தட்ட வெறும் 250 எம்பிக்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிராமத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்களாமா அந்த டைம்ல. இப்போ யோசிச்சு பாருங்க. ஓகே, அதான் அது ஒரு அவேர்னஸ் தான் போச்சு ஸ்கீமு. ஆனால் அது அதை வந்து எம்பிக்கள் கிட்ட ஒரு வாலண்டரி தான் போச்சு. ஓகேங்களா, யோசிச்சு பாரு. எம்பி அவங்கன்றோட 2-3 மாவட்டம், ஒரு மாவட்டம் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரே கிராமத்தை மட்டும் எடுத்து 5 வருஷத்துக்கு ஒருக்க அதை மட்டும் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2014 கொண்டு வந்துருப்போம், 16 கூட முன்னோடியா மாத்தணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அது ஒரு முன்மாதிரியான கிராமம். ஆல்ரெடி டெவலப் ஆன கிராமத்தை சூஸ் பண்ண கூடாது. டெவலப்பே இல்லாமல் இருக்கும் போது அந்த கிராமத்தை சூஸ் பண்ணி மேம்பாடைய வை. ஓகேங்களா, அது மூலம் வேலை வாய்ப்பு இருக்கும், நல்ல ரோடு போடுங்க, போக்குவரத்து பெருகும், நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து மாற்றத்திற்கான விஷயம் கிராமப்புறத்தை. இப்படிப்பட்ட ஸ்கீமை அக்டோபர் 11, 2014 ஜெயபிரகாஷ் நாராயணன், இது எக்கனாமிக்ஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, அதை படிச்சுக்கணும் உடனே ஞாபகம் வரும். என்னன்னா நம்ம 5 இயர் பிளான், ஓகேங்களா, கேள்விப்பட்டிருக்கோம். 5 இயர் பிளான் 5 ஆண்டு திட்டங்கள்ல அந்த திட்ட மாதிரிகளை கொண்டு வருவாங்கல்ல, அப்படி கொண்டு வரும்போது ஜெயபிரகாஷ் நாராயணன் கடைசிய திட்ட மாதிரி போட்டிருப்பார். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணி அக்டோபர் 11. சரிங்களா, நினைவு கூறும் விதமாக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து திருப்பி ஒரு ஸ்கீம், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, ரொம்ப முக்கியமான ஸ்கீம். அதாவது 2014 எலெக்ஷன், இதுக்கு முன்னாடி 10 வருஷம் 2004 இருந்து 14 வரைக்கும் காங்கிரஸ் தான் ரூல் பண்ணாங்க. ஐஎன்சி காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சியாக ரூல் பண்ணாங்க. சரிங்களா, காங்கிரஸ் கூட்டணி ரூல் பண்ணாங்க. பிஜேபி அப்பெல்லாம் வின் பண்ணதை, அதான் பெரும்பான்மை வாங்கல. 2014 காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வி அளித்து பிஜேபி தான் ஸ்ட்ராங் ஆனது. அப்படி வின் பண்ணும்போது மோடி அவர்களுடைய ஃபேஸ் தான் அங்கே பிரபலமா இருந்தது. அவரை மையப்படுத்தி தான் 2014 அரசியலே அப்படியே நகர்ந்தது. தமிழ்நாட்டிலையும் சரி, அந்த காலத்துல வந்து அந்த டைம்ல வந்து ஸ்லோகன் பெருசா ஃபேமஸாக பேசுறது, மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஜெயலலிதா அவர்களே அந்த அளவுக்கு வந்து பேசுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ அந்த ஒரு ஃபேஸ் பிரபலமாக்குறாங்க. அப்படி பிரபலமாகி அவரும் வின் பண்ணிட்டார். 2014 வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி ஆகிட்டாரு. மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரு. இப்போ 2014 வந்த உடனே ஒரு வேகமாக செயல்படுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் அடுக்கடுக்காக கொண்டு வந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த டைம்ல எங்க போனாலும், எந்த சிட்டிக்கு போனாலும் என்ன பண்ணிடுவாரு, ரோட்டை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஸ்கீம் ஸ்வச் பாரத். அந்த உடனே பெரிய அளவு கொண்டு வந்த ஸ்கீம். அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்வச் பாரத். இன்னொரு ஸ்கீம் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. எல்லா பணத்தையும் கவர்மெண்ட் அதோடைய பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஓகே, பொருளாதார உள்ளடக்கம். அப்போ இந்த பிரதமர் மக்கள் பண திட்டம், இந்த திட்டத்தை பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட், கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ஒருத்தருக்காவது பேங்க் அக்கௌண்ட், அதாவது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட், அது தொடர்பாக நிறைய ஸ்கீம்ஸ், இன்சூரன்ஸ் ஸ்கீம், நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா, இது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டா ஆகஸ்ட் 28, 2014 அதாவது மே மந்தோ ஜூன் ஜூலைலயோ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. ஆகஸ்ட் 28 என்ன ஆயிட்டாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. சரிங்களா, அடுத்து 107வது கொஸ்டின், நிர்மல் பாரத் அபியான் யோஜனா. சரிங்களா, திருப்பியும் ஸ்கீம் தான் வருது, நிர்மல் பாரத் அபியான் யோஜனா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்னொரு பெயர் கூட சொல்லி அழைப்பாங்க, டோட்டல் சானிடேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புறங்கள்ல கழிவறை வசதி எல்லார் வீடுகள்லையும் அந்த டைம்ல வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியல. இப்போ நம்ம ஏற்படுத்திட்டோம். ஓகேங்களா, ஓப்பன் டெஃபெக்ஷன் ஃப்ரீ இந்தியாவா மாறிட்டோம். ஆனால் அந்த டைம்ல, இது வந்து பழைய ஸ்கீம், 90களில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு, அந்த டைம்ல நம்மளால வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குடிசை பகுதிகளில் மொத்தமாக ஒரு காமன் டாய்லெட் ஒரு 5-10 இருக்கும். ஓகேங்களா, பார்த்துருப்பீங்க, வட சென்னை படத்துலலாம் கூட அங்கே காமிப்பாங்க. அந்த மாதிரி குடிசை பகுதிக்கு ஏரியா மட்டும் கொண்டு வருவாங்க. அதுதான் சொல்றாங்க, குடிசை பகுதிகளில் சமூக கழிப்பறை, கம்யூனிட்டி டாய்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 பொதுவாக கட்டி விட்டுருவாங்க, எல்லாரும் அதை யூஸ் பண்ணிடும். அது குளிப்பதற்காகவும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிக்கும் அதை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, கிட்டத்தட்ட 607 டிஸ்ட்ரிக்ட்ல இதை கொண்டு வந்தாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், 1000 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் எஸ்எஸ், அதாவது 2013-14 ஆண்டு பட்ஜெட்ல 1000 கோடி எதுக்காக ஆட் பண்ண கேட்குறாங்க. மைனன் பட்ஜெட்ல 1000 கோடி பெண்கள் அதிகாரம் மற்றும் பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் கரெக்டாக அந்த இயர் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. எஸ், அதுக்கு முன்னாடி
இந்தியாவையே உழுக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. எல்லா நேரமும் அப்படிதான் நடக்கும். மாசத்துக்கு ஒரு பெரிய ரேப் எல்லாம் நடக்க தான் செய்யும். ஓகேங்களா? இந்தியாங்கிறது வந்து பாதுகாப்பு ஒரு காலத்துல கம்மியா இருந்தது அந்த டைம்ல தான். இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்பெல்லாம் அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்படுறது கம்மி. ஆனா ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மாதம் பெரிய ரேப், பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு பெரிய ரேப்பெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பெரிய அநீதிகள். சரிங்களா? அப்போ அது நடக்கும்போது அதுதான் ஒரு விஷயம்தான், டெல்லிக்குள்ளேயே நடந்த ஒரு ரேப் விஷயம்தான் ரொம்ப ரொம்ப பேசும் பொருளானது. எல்லா மக்களும் போராட்டத்துக்கு ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நிர்பயா பாலியல் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேப் கேஸுக்கு அப்புறம் தான் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக நிர்பயா நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி என்ன பண்ணாங்கன்னா 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி பெண்களுக்கு அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு நிதிக்காக ஒதுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் நிர்பயா நிதி. யோசிச்சு பாருங்க. 1000 கோடி ரூபாய் பெண்களுக்கு பாதுகாப்புங்க. இதை தொடர்ந்து தான் அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சகி சென்டர் அப்படி கூட சொல்லுவாங்க. அதாவது ஃபோன் போட்டு உடனே ரீச் பண்ணுறக்கூடிய அளவுக்கு, இந்த பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா ஃபோன் போட்டு உடனே ரீச் கூடிய அளவுக்கு. அப்புறம் வந்து டவரே இல்லாத நேரங்களில் கூட ஃபோன் பண்ணலாம். SOS சொல்லுவாங்க, எமர்ஜென்சி கார்டு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக கொண்டு வந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு நிர்பயா பாலியல் வழக்கு அப்புறம் தான் கொண்டு வரப்பட்டது. பின்வரும் திட்டங்களில் எது ஏழை பெண்களின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்கிறது? கவனிச்சுக்கோ. ஸ்கீம்ல பெண்களை பத்தி இருக்கக்கூடிய ஸ்கீம்ல கண்டிப்பா அந்த வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை? மஹிதா அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கும். சரி, அதை வச்சு பார்க்கலாமா அப்படின்னா நம்மளால முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இந்திரா மஹிதா யோஜனா, மஹிதா சம்ருத்தி யோஜனா, மஹிதா சம்கியா யோஜனா, ராஷ்டிரிய மஹிதா யோஜனா, எல்லாத்தையும் வருதே சார். ஆமா, எல்லா கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்கீமும் பெண்களுக்கான மேம்பாட்டுக்கான ஸ்கீம். இங்க என்ன நினைக்கிறாங்க? கடன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. அப்ப ராஷ்டிரிய மகிழா கோஷ். ஓகேவா? புரியுதா? இப்போ கடன் தேவைன்னா ஒண்ணு, அது வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்குன்னா ஒண்ணு. ஓகேங்களா? அது கூட பின்னாடி ஒரு ஸ்கீம் இருக்கு. மகிழா சம்ருத்தி யோஜனா பத்தி ஒரு ஸ்கீம் வரும். சரிங்களா? அப்போ மகிழாங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. வேற 4 ஆப்ஷன் அப்படி இருந்தா என்ன செய்யறது, நீ படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ இப்போதைக்கு. ஓகேங்களா? வேலை பெண்கள் கடன் உதவிக்காக ராஷ்டிரிய மகிழா கோஷ் திட்டம். அடுத்து சம்பூரண கிராமின் ரோஜ்கர் யோஜனா 2001ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சம்கிரீன் கிராமின் கிராமப்புறத்தோடைய வேலை வாய்ப்பிற்காகவும் வறுமை ஒழிப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் 2001ஆம் ஆண்டு. அடுத்து இது பாரு, இது நீ வார்த்தையை வச்சு நீ ஓரளவு கண்டுபிடிக்கலாம். குதிர் ஜோதி திட்டம். இந்த கீவேர்டு வந்து ஜோதி. ஜோதி ஜோதினா யார் சார்? பக்கத்து வீட்டு பொண்ணா? அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஜோதி என்றால் நம்ம என்ன சொல்லலாம்? அருட்பெருஞ்சோதி தமிழை படிச்சிருப்போம், தனி பெருங்கருணை அப்படிலாம் படிச்சிருப்போம். ஜோதினா விளக்குன்னு சொல்றோம், அப்படிதானே? ஆமா, பலதார் கூட அந்த விளக்கை தான் வழிபடுறாங்க. அப்போ அந்த லைட் வெளிச்சம். அப்போ வெளிச்சம் அப்படின்னா அது தொடர்பானது என்னது? மின்சாரம். அப்போ அதை வச்சு கணக்கு விட்டு. ஓகேங்களா? கிராமப்புறம் குடிசை தொழிலை ஊக்குவித்தல் வாய்ப்பு இல்லை. கிராமப்புற வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குதல் வாய்ப்பு இல்லை. வறுமை கோட்டின் கீழ் வாழும் கிராமப்புற குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்குறது. அவங்க வீட்டில் லைட் எரிய வைக்கணும், ஜோதியை எரிய வைக்கணும். முடிஞ்சு போச்சு. குதிருக்கு ஜோதி திட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ வறுமை கோட்டு பிபிஎல் ஃபேமிலிஸ்க்கு வந்து இதை கொடுக்குறது. அடுத்து பிரதான் மந்திரி ஜோடா பரியோஜனா. சரி, பிரதான் மந்திரி பாரத் ஜோடா பரியோஜனா. இந்த பாரத் 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 இந்தியா பேரே நம்ம பாரத் மாத்தணும், அது வேற விஷயம். ஆனா அந்த பாரத் அப்படின்ற பேரு வரும்போதெல்லாம் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து சாலை பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும். அதுலேயே நிறைய சப்ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இங்க பார்க்குறமா சாலை சம்பந்தம் ஒரே ஸ்கீம் தான் இருக்கு, போட்டு வந்துடுறோம் ஈஸி. இங்க ஆப்ஷன் நெடுஞ்சாலை மேம்பாடு. சரிங்களா? ஹைவே டெவலப்மெண்ட். ஓகேங்களா? பிரதான் மந்திரி பாரத் ஜோடா பரியோஜனா. பாரத்ங்கிற வார்த்தை வந்தாலே சாலைகளை மேம்பாடு, இது ஹைவேவுடைய டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய ஸ்கீம்ஸ்ல பாரத் மாலா யோஜனா. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ஸ்கீம் எல்லாம் எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, ரோடு ஃபெசிலிட்டி, நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடோடைய எக்கனாமி வளரும். சரிங்களா? ஃபேக்ட்ரி ஒரு சைடு இருக்கும், மார்க்கெட் ஒரு சைடு இருக்கும், கன்சியூமர் ஒரு சைடு இருப்பாங்க. எல்லாரையும் ரீச் ஹப் ஒரு சைடு இருக்கும். எல்லாரும் ரீச் பண்ணால் அந்த ஹைவே ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும். அதுதான் அந்த ஸ்கீம். அது இது மெயினாக எதுக்காகனா 4 ways 4 வழிச்சாலையை மேம்பாடு செய்வதற்காக. அடுத்து இது ஒரு நல்ல திட்டம் தான். ஆம் ஆத்மி பீமா யோஜனா 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆம் ஆத்மி பீமா யோஜனா இது எதுக்காக அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு,
கிராமப்புறத்துல விவசாயமே சீரழிஞ்சிருக்குது. விவசாய நிலமே இல்லாம இருப்பான் பாருங்க, அவனுக்காக இருக்கக்கூடியது இந்த நிலமற்ற தொழிலாளர்கள் ஸ்கீம், ஆம் ஆத்மி பரியோஜனா. இது இந்த ஆம் ஆத்மி ஸ்கீம், நிலமற்ற அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக இது ஒரு மாநிலத்தில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். யாஸ்வினி கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவின் எந்த மாநிலங்களுடன் செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. யாஸ்வினி ரூரல் ஹெல்த் கேர் ஸ்கீம், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2002 கொண்டு வரப்பட்ட ஒரு பழைய ஸ்கீம். சரிங்களா, அதையா சிறப்பு கேட்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 2022 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரீவேம்ப், மீண்டும் இதை நல்ல முறையில் கிராமப்புறத்துடைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியை நல்லா மேம்படுத்தணும். ஜவான் படத்துல சீன் கூட அப்படிதான் வச்சாங்க. கிராமப்புற ஹாஸ்பிட்டல்கள் தான் வந்து உலகத்தரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்கீம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க, ஆனால் ஸ்கீம் அப்படியே கிடப்பிட போட்டாங்க. திருப்பி இது ரீவேம்ப் பண்றாங்க கர்நாடகா கவர்மெண்ட். திருப்பி ஒரு மாநில ஸ்கீம். தன்வந்திரி யோஜனா. தன்வந்திரி அப்படின்னாலே நம்ம படிச்சிருப்போம், குப்தர் காலத்துல நவரத்தினங்கள்ல ஒரு ரத்தினமாக இருப்பாரு தன்வந்திரி. அவருடைய இதுதான் இயங்கிறது, சுகாதாரத்துறை இது இயங்கிறது. இது என்ன மாநிலம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கு. சரி, இந்த ஸ்கீம் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். நல்லா கவனிச்சுக்குவோம். இந்த வேலை வாய்ப்புக்காக நிறைய ஸ்கீம் இருக்கு. ஆல்ரெடி ட்ரைசம் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவஹர் ராஸ்கர் யோஜனா இருக்கு, ஓகேங்களா. அப்புறம் வந்து எம்ஜி நரேகா. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கீம் இது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் இருக்கு. நிறைய ஸ்கீம் இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும். ஒரு பழைய ஸ்கீம் வேலை வாய்ப்பு உறுதியளிப்பதற்காக 1980 கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். சரிங்களா. 79 ட்ரைசம் பார்த்தோம். 78 ஐஆர்டிபி ஒருங்கிணைந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். மகிழா சம்பிரிதி யோஜனா ஆல்ரெடி பார்த்தது. ராஷ்டிரிய மகிழா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் பார்த்தோம். இதுவும் பெண்களுக்காக தான். மகிழா சம்பிரிதி யோஜனா பெண் தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு, அதாவது தொழிலாளர்களுடைய மேம்பாட்டை உறுதி செய்வதற்காக உமன் என்டர்பிரினர்ஸுடைய டெவலப்மெண்ட் 1993 கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மகிழா சம்பிரிதி யோஜனா. அடுத்து இந்த தமிழ் டிரான்ஸ்லேட் தப்பா இருக்கு பாருங்க. மகிழா சம்பிரிதி யோஜனா கிடையாது, பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா. பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா எந்த ஆண்டு? 2000 தொடங்கப்பட்டது. கிராமோதய கிராமப்புறங்களை மேம்படுத்துவதற்காக, வேலை வாய்ப்பு வறுமை ஒழிப்பதற்காக, இது எல்லாத்துக்கும். அடுத்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 2006 தொடங்கப்பட்டது. ஓகே, தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 2006 தொடங்கப்பட்டது. சரிங்களா, ரைட். அடுத்து கார்ப்பரேட் இஸ் ரிலேட்டட் டு, இது ஒரு வந்து ஒரு முன்னெடுப்பு மாதிரியான ஒரு விஷயம், ஓகேங்களா. கிராமப்புற நலத்திட்டங்களுக்கு உதவுதல் மற்றும் மதிப்பீடு செய்தல், அது எந்த அளவுக்கு அது ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பாக ட்ரை பண்ணாங்க. அடுத்து ஜவஹர், நான் சொன்னேன் வேலை வாய்ப்பு உறுதிக்காக ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா JGSY ஏப்ரல் 1999 அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த திட்டம், ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா. நகர்ப்புற சுய வேலை வாய்ப்பு மற்றும் நகர்ப்புற ஊதிய வேலை வாய்ப்பு ஆகிய இரண்டுகளின் சிறப்பு திட்டங்கள் எதனுடன் தொடர்புடையது? அதாவது நகர்ப்புறத்துல தான் வேலை வாய்ப்பு பத்தி பேசக்கூடியது. ஓகே, ஸ்வர்ண ஜெயந்தி நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டம், ஸ்வர்ண ஜெயந்தி நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டம். அடுத்து பாருங்க, இதுக்கப்புறம் ஸ்கீம் எல்லாம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சோசியல் ப்ராப்ளத்தை பற்றி கொஸ்டின் வரும். எந்த சமூக பொருளாதார காரணிகள் இந்தியாவில் பிறப்பு விகிதத்தை அதிக அளவு, பெர்த் ரேட்டை வந்து அதிகமாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதிகமாக குழந்தை பெற்றெடுப்பதற்கு காரணம் என்ன? ஒன்று வறுமை. வறுமைன்னு ஒன்று இருந்தாலும் அதை தொடர்ந்து எழுத்தறிவின்மை இருக்கும். எழுத்தறிவின்மை அப்படி தொடர்ந்தாலே அது குறித்த அவேர்னஸ், ஏதாவது போதிய விழிப்புணர்வு இருக்காது. இது ஒரு காரணம் அதிக குழந்தை பெற்றெடுப்பதற்கு. அப்புறம் கூட்டு குடும்ப அமைப்பு, ஓகே, இந்த ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு சிஸ்டம் வந்து கண்டிப்பாக பெரிய காரணம். ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும்போது கம்பேரிஷன் உருவாகும். ஒரு குழந்தை பெற்றெடுத்தா, இன்னும் குழந்தைய பெற்றெடுக்கல, இவங்க 2 குழந்தை தான் வச்சிருக்கா, இந்த மாதிரி கம்பேரிஷன் அதிகமாக இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும்போது எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து தொழில் பண்ணலாம், அப்படிதான் இருக்கும், ஓகேதா. அதனால தான் வந்து கூட்டு குடும்ப அமைப்பு. அப்புறம் திருமணத்திற்கு உலகளாவிய தன்மை, இந்த 3 விஷயம் தான் இருக்கும். சரிங்களா, 1, 2, 4 அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. அதாவது வறுமை, ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம், அப்புறம் திருமணத்தின் உலகளாவிய தன்மை, இந்த 3 தான் ஒரு ரீசன். சரிங்களா,
பின்வருவனவற்றில் எது பொருளாதார மேல்நிலைகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்ற எடுத்துக்காட்டு அல்லன்னு கேட்கிறாங்க. பொருளாதாரத்துல எது வந்து டெவலப்மெண்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நில சாலை ரயில்வே போக்குவரத்து இருக்கணும், அப்பதான் பொருளாதாரம் வந்து மேல்நிலை இருக்குது. பள்ளிக்கூடம் இருக்கணும் மேல்நிலை, சுகாதார வசதி இருக்கணும் மேல்நிலை தான். ஆனா அந்த நிலக்கரை சுரங்கம் இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு மேல்நிலையா அப்படின்னா அது கிடையாது. இதுதான் ஆன்சர். சரிங்களா? எடுத்துக்காட்டு அல்லங்கிறது இதுக்கு தான் ஆன்சர், மீதி தான் எடுத்துக்காட்டு. அடுத்து அக்கார்டிங் டு த 2011 பாப்புலேஷன்ஸ், 10 வருஷங்களுக்கு ஒரு பாப்புலேஷன் எடுப்பாங்க. அதில் கடைசி நமக்கு இருந்தது 2011 தான். 2021 பாப்புலேஷன்ஸஸ் ஒரு சில காரணங்களால இன்னும் வெளியிடாமல், அரசியல் காரணங்களால ஒரு சில வெளியிடாமல் வச்சிருக்காங்க. இனிவே ஃபியூச்சரில் வெளியிடுவாங்க. அது வரல, அதனால் நம்ம இதுதான் படிக்கணும். 121 கோடி மக்கள் தொகை. சரிங்களா? தமிழ்நாட்டில் 7.21 crore மக்கள் தொகை. அடிப்படை படிப்பதற்குரிய அறிவியல் பிரிவு என்ன கேட்குறாங்க? டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மக்கள் தொகையின் சிறப்பியல்பை பற்றிய அறிவியல் ஆய்வு படிப்புன்னு சொல்லுவாங்க, டெமோகிராஃபி அப்படி சொல்றாங்க. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலம் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ளது அப்படிங்கிறாங்க. எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாநிலத்துல அப்படி பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல தான் 1106 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸ்கொயர் பெர் கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமான மக்கள் தொகை அடர்த்தி. இந்தியாவில் 382 மக்கள் தொகை அடர்த்தி, தமிழ்நாட்டில் 555 மக்கள் தொகை அடர்த்தி. சரிங்களா? அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கின்படி எந்த மாநிலம் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி? அதிகம் பார்த்து இப்போ குறைந்த அருணாச்சல பிரதேஷ், வெறும் 17 பேர் தான். ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கு வெறும் 17 பேர் தான் இருப்பான். ஏன்னா மலை தொடர்பு பகுதிகளில் சொல்லிட்டு பாருங்க. ஒரு 3 கொஸ்டினை இதிலே முடிச்சிடுறேன். ஓகேங்களா? 1961 3 வருஷம் ரொம்ப முக்கியம். 21, 51, 61, இன்னொரு வருஷம் கூட எழுது 2001. இந்த 3 வருடங்களும் மக்கள் தொகை கணக்கு ரொம்ப முக்கியம். இது பெரும் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட் டிவைடு. ஏன்னா வந்து உலகப்போர் காரணமாக நிறைய பேர் இறந்தாங்க. வரலாற்றை முதல் முறையாக மக்கள் தொகை குறைஞ்சது ஃபர்ஸ்ட் டைம். பெரும் பிளவு, கிரேட் டிவைடு. இது வந்து பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் 2ஆ பிரிஞ்சதுனால மக்கள் தொகை வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படி சொல்லும்போது குறைஞ்சது. ஓகேங்களா? இது சிறு பிளவு, ஸ்மால் டிவைடு. 1961 எதிர்பார்க்காம இல்லாம மக்கள் தொகை வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்தது. வளர்ச்சி விகிதம் அதிகமா இருந்தது. மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, மக்கள் தொகை வெடிப்பு. இதுல நம்ம பெரிய மைல்கல் அச்சீவ் பண்ணோம். என்ன சார் மைல்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி. ஆமாப்பு 100 கோடி. 100 கோடி மக்கள் தொகையை தாண்டிட்டோம் 2001. அப்படி 2011 120 கோடி ஆயிட்டோம். இப்போ 2021 வந்தால் தான் தெரியும் 147 கோடியா 150 கோடியா தெரிய வரும். டாப் 1 உலகத்திலே நம்பர் 1 மக்கள் தொகை நம்ம தான். பெருமையாக மாற்றி தட்டிக்கோங்க. சரி, அப்போ 4 இயர் முக்கியம். இதை கேட்கறது வந்து 61 கேட்குறாங்க. 61 என்ன சொன்ன? வெடிப்பு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட வரும் பாருங்க. இந்த மக்கள் தொகை 1 பில்லியன் 100 கோடியை கடந்தது 2001. சரியா? 2001 தான் 100 கோடியை கடந்தது. திருப்பி ஒரு கொஸ்டின். 1951 என்ன அழைக்கப்படுறோம்? சிறுபிளவு. சரிங்களா? இப்போ பெரும்பிளவு மட்டும் கொஸ்டின் வரல. 1921 பெரும்பிளவு. ஓகே, சிறுபிளவு 1951. ஏன் 2ஆ பிரிச்சிட்டோம்ல? அடுத்து மக்கள் தொகை அடர்த்தினா ஃபார்முலா என்ன? அதாவது ஒரு ஏரியாவில் எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க, நெருக்கமா இருக்காங்க, அதுதான். அப்போ நிலப்பரப்பு டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை, அதுதான். சரிங்களா? இந்த ஜனநாயக சோசியலிசத்தை ஆதரித்தவர் யாருன்னா இந்தியாவை பொறுத்தவரை ஜவஹர்லால் நேரு. அதனாலதான் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாருன்னா கலப்பு பொருளாதாரத்தையும் சமத்துவ பொருளாதாரத்தையும் சோசியலிஸ்ட் எக்கனாமியையும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்த சொல்லுவார், ஜனநாயக சோசியலிசம். அடுத்து திருவள்ளுவர் பொருளாதார கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொல்றாங்க? செல்வம், விவசாயம், சமூகத்தின் சாபம், வறுமை, இவை அனைத்துமே வரும். சரிங்களா? அடுத்து எந்த அம்சம் கிராமப்புறங்களில் அடையாளமாக காணப்படுகிறது? கவனிச்சுக்கோ. கிராமப்புறத்திற்கு வறுமை சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது. கிராமப்புறத்து வறுமை ரொம்ப முக்கியமானது. கிராமப்புறத்துக்கு தனி அடையாளம் இருக்கும். அது எதெல்லாம் வந்து இங்கே அடையாளமாக காணப்படுகிறது பாருங்க. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. ஆமாம், கரெக்ட் தான். சரிங்களா? குறைந்த மக்கள், இதுதான் வந்து ஃபர்ஸ்டே ஆன்சர் இருக்குது. அதிக மக்கள் தொகை இருக்குமா? இருக்காது. குறைந்த மனித வளமா? அப்படிலாம் கிடையாது. குறைந்த இயற்கை வளம் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அதே இயற்கை வளம் இருக்கும். குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி, அதுதான் வந்து. ஏன்னா கிராமப்புறம் போது இங்க ஒரு வீடு, கொஞ்சம் தூரம் தள்ளிச்சு ஒரு வீடு, ஆனால் சிட்டியில் அப்படி இருக்காங்க, நெருக்கடியா இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? தேவைகளுக்கு அதிகமாக பணியமர்த்தப்படுவது எவ்வாறு குறிப்பிட? மறைமுக வேலையின்மை அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு வேலைக்காக 20 பேர் தான் வேலை பார்த்தா அந்த வேலை முடிஞ்சிடும், ஃபுல்லா அவனுக்கு வேலை கொடுத்தா. ஆனா வேணுக்குனே அந்த இடத்துல 40 பேரை வேலை பார்க்க வச்சு
அவங்களுக்கு ஊதியத்தை கம்மி பண்ணி கொடுத்தா அதுக்கு பேர் தான் மறைமுக வேலையின்மை, டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து விவசாயத்துறையில் அதிகமாக காணப்படும். அதான் நாற்று நட்டுறது. ஓகே, 10 பேரை கூப்பிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை கொடுத்து நாற்று நட்டு முடிச்சிடலாம். ஆனால் என்ன செய்வாங்க, முதல்ல என்ன செய்வார், ஒரு 20-25 பேரை கூப்பிட்டு காலையில் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ள வேலையை முடிச்சு அனுப்பிடுவாங்க. பாதி சம்பளத்துக்கு கம்மியாக கொடுத்துருவாங்க. இதுதான் இது வியாபாரிகள், விவசாயிகளுக்கு லாபம் வேலை வாய்ப்பு முழுமையாக கிடைக்காம போகுது. இந்தியாவில் கிராமப்புற கடன்களுக்கான காரணத்தை அறியும். இந்தியாவில் ஏன் கடன் அதிகமாக இருக்கு, என்ன காரணம், முழு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. முழு வேலை வாய்ப்பா, ஐயோ அது இருந்தால் இருக்குது. அதிக மக்கள் தொகை, ஐயோ அப்படிலாம் இதாப்பா. உற்பத்தி திறன் அதிகமாக, அப்படிலாம் கிடையாது. வறுமை தான் கிராமப்புற கடனுக்கான மெயின் காரணம். வறுமையாக இருக்காங்க, கடனாக இருக்காங்க, கடனாக இருக்காங்க, வறுமை வருது. இதை மாற்றி மாற்றி அதே தான் வரும். வறுமைக்கு என்ன காரணம், இப்போதான் கடனுக்கு என்ன காரணம், வறுமை. வறுமைக்கு என்ன காரணம், வெறும் விவசாயம் சார்ந்த வேலை தான் இருக்குது. விவசாயம் இல்லாத வேலை எதுவுமே இல்லை. அதுதான் ஒரு காரணம். ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் ஏற்படும் வேலை வாய்ப்பை எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன குறிப்பிட்ட வேலை, அதாவது சொல்றாங்க பாருங்க, குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் வேலை விடணும்னா தான் இப்போ சம்மர் டைம்ல மட்டும்தான் ஐஸ் வியாபாரிக்கு வேலை. ஓகேவா, மழை பெய்ற டைம்ல தான் அம்பர்லா கொடை விற்கிறவனுக்கு வியாபாரம், பருவகால வேலை வாய்ப்பு. சரிங்களா, அடுத்து கிராமம் 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 வார்த்தை வந்தாலே கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. இந்தியா கிராமங்களில் வாழ்றது காந்தி. இது வந்து உங்கள் 11th புக்கில் ஒரு கொட்டேஷனே கொடுத்துருப்பாங்க. இந்திய கிராமத்தில் வாழ்றது அது காந்தி சொன்ன ஒரு கூற்று. இல்லை ஜே.சி. குமாரப்பா பாருங்க, இவர் தான் பச்சை காந்தி என்று அழைக்கப்படுகிறார். பச்சை காந்தி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ். பாரத் நிர்மண யோஜனா, இந்திரா ஆவாஸ் யோஜனா, இந்த ஆவாஸ் வந்தாலே வீடுக்கான திட்டம். ஓகே, இந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013ஆம் ஆண்டு. ஓகேங்களா, அப்போ அதை மேட்ச் பண்ணும்போது டிக்கு வந்து 1 வருது. இந்த பாரத் நிர்மாண யோஜனாக்கு 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நெட்வொர்க் கனெக்ஷனை உறுதிப்படுத்துறது ஆன்சர் சி. சரிங்களா, அடுத்தது தவறாக பொருந்தியுள்ளது. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா, கிராமப்புறங்கள்ல ரோடு வசதி உருவாக்குறது கரெக்டு தான். ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவல் மிஷின் கரெக்டு தான் 2005ஆம் ஆண்டு. தேசிய வாழ்வாதார திட்டம் இதுவும் கரெக்டு தான். தேசிய ஊரக நல திட்டம் 2008ஆம் ஆண்டு கிடையாது. சரிங்களா, 2005ஆம் ஆண்டுகள் வரும். திருப்பி மேட்ச் த ஃபாலோயிங். ஐஆர்டிபி ட்ரைசம் ஆல்ரெடி பார்த்தோம். ட்ரைசம் 1979, ஐஆர்டிபி சொன்னேன் 1978. வேலைக்கான உணவு திட்டம் 1977. என்ஆர்இபி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்டாக மேட்சாக இருக்குது. 1 2 3 4. அடுத்து முத்ரா திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட் துறைகளை மறுநிதி நிறுவனம், அதாவது சிறு நிறுவனங்கள் இருக்கும் பாருங்க, அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சிப்பா, மைக்ரோ யூனிட்டுடைய வளர்ச்சிகள் மற்றும் மறுநிதி நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் கிராமப்புறங்கள்ல வாழ்றாங்க? ஓகேங்களா, 60% கிராமப்புறங்கள்ல வாழ்றாங்க. சரிங்களா, ஏன்னா கிராமப்புறங்கள் தான் மக்கள் தொகை அதிகமான மக்கள் தொகை இருக்குது. ஓகேவா, முடிஞ்சது. ஓகே, இதோட எக்கனாமிக்ஸ்க்குரிய டிஸ்கஷன் முடிஞ்சது. ஓகேங்களா, அது ஆல்ரெடி வந்து மேக்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு அதான் அடுத்து வந்து மீதி என்ன வீடியோ தமிழ் அண்ட் சயின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் விரைவில் அப்லோட் ஆகும். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருதோ வரலையோ நம்ம அதுக்குரிய படிக்க வேண்டிய விஷயத்தை ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதை நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நன்றி.